கைஸ், வெல்கம் டு ஸ்ரீ தாண்டவ நாட்டிய வித்யாலயா. ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நட்டுவாங்கம்னா என்ன, நட்டுவாங்கம்க்கு என்னென்ன விஷயம்லாம் வந்து தேவைப்படும், நட்டுவனார்னா யார், அந்த நட்டுவனாரோட குவாலிட்டி என்ன, அதே மாதிரி நட்டுவாங்கம்க்கும் தட்டுக்கழிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நாங்கள் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், நட்டுவாங்கம்னா என்ன? மேம், எனக்கு டான்ஸ் நல்லா ஆடுவேன், டான்ஸ்லாம் நல்லா தெரியும், ஆனால் நான் கிளாஸ் வைக்கும்போது நட்டுவாங்கம் தெரிஞ்சிருக்கா, இல்லைனா நான் வேற ஒரு இடத்துல டீச்சராக ஜாயின் பண்ணலான்னு போனால் எனக்கு உனக்கு நட்டுவாங்கம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மேம், எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டான்ஸ் நல்லா தெரியும், ஆனால் அவங்களுக்கு நட்டுவாங்கமோட நாலேஜ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது. ஸோ நட்டுவாங்கம்னா என்னன்னா, ஒரு பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸை ஒரு ரிதமிக் மூலமாக வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை கொண்டு போகிறது, ஒரு டெம்போ மூலமாக பர்ஃபார்மன்ஸை கொண்டு போகிறது தான் வந்து நட்டுவாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியலையே மேம், கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள் அப்படின்னா, ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தாளம் தக்க திம்மி தக்க ஜுனு அப்படின்ற ஆடி தாளத்தில் வந்து போடுறேன். ஓகேங்களா? தக்க திம்மி தக்க ஜுனு தக்க திம்மி தக்க ஜுனு. ஸோ இது வந்து ஒரு டெம்போ. இது எப்படி டெம்போ அப்படின்ற பார்க்குறீங்களா, ஒரு தட்டுக்கும் 4 கவுண்ட் வந்து வரும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 ஒரு தட்டு நம்ம தட்டும் போது அந்த 4 கவுண்ட், அந்த இதை விட வந்து நம்ம டெம்போ அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதுவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இருக்கக்கூடாது. படி பேர் நீ ஸ்டார்டிங்கில் கரெக்டாக எடுத்த, ஆனால் ஃபினிஷிங்கில் வந்து டெம்போ மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இப்போ ஸ்டார்டிங் பண்ணும்போது நம்ம 4 கவுண்ட் எடுப்போம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 கரெக்டாக எடுப்போம். ஆனால் போக போக நம்மளோட டெம்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெம்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சடனாக அப்படியே டிக்ரீஸ் ஆகிடும். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி வந்து கம்மியும் ஆகும். அதனால் இதுதான் வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு 4 கவுண்ட் அப்படின்ற ஒரு டெம்போவில் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த என்டையர் சாங் அந்த 4 கவுண்டில் தான் இருக்கணும், தவிர அந்த கவுண்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. இதுதான் வந்து நட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நட்டுவனார்னா யார் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த நட்டுவாங்காம ரெசைட் பண்ணுறாங்கல்ல, அந்த நட்டுவாங்கம் வந்து சொல்கிறாங்க, தாளம் போடுறாங்க இல்லையா, அந்த பர்சனை தான் வந்து நட்டுவனார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நட்டுவனார் தான் வந்து மிருதங்கிஸ்ட்டுக்கும் அந்த அந்த ஒக்காலிஸ்ட் சாங் பாடுறவர்களுக்கும் இது எந்த ஒரு அவங்களுக்கே ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டாலோ இல்லை அவங்கள ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலோ இந்த நட்டுவனார் தான் வந்து கரெக்டாக வழி நடத்தி போவாங்க. நெக்ஸ்ட், நட்டுவாங்கம்க்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுக்கட்டு. இப்போ டான்ஸர் வந்து நட்டுவனார் என்ன சொல்லுக்கட்டு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டான்ஸரும் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நட்டுவனார் தக்க திம்மி தக்க ஜொன்னு அப்படின்னு பாடினாங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் டான்ஸர் டான்ஸ் பண்ணுவாங்க. ஆர் தல்லாங்கு டோம் 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 தல்லாங்கு டோம். ஸோ இந்த மாதிரி நட்டுவனார் ரெசைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டான்ஸர் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிலபல்ஸ் தான் வந்து டான்ஸ் ஸ்டெப்புக்கான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தாளம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். தாளம் எது பண்ணுவோம், நட்டுவனார் தாளம் எதில் போடுவாங்கன்னா, இப்போ நம்ம டான்ஸ் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணால் தட்டுக்கழி அந்த மனை ஸ்டிக்கு நம்ம டான்ஸ்லேயே பண்ணும்போது நம்ம கிளாஸுக்கு போகும்போது நம்மளோட குரு வந்து இந்த தட்டுக்கழி வச்சுடா வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. இதே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தால் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிம்பிள்ஸ் என்னென்னா 2 மெட்டல் பிளேஸ், ஒரு வந்து பிராஸ், ஒன்று வந்து மெட்டல். ஸோ இந்த 2 விஷயம் வச்சு தான் வந்து நட்டுவாங்கம்னா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்க் நட்டுவாங்கம்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மேம்,
இப்போ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வோக்காலிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மிருதங்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே மேம், இந்த நட்டுவனார் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி நட்டுவனார் யாராக இருப்பாங்கன்னா, நம்மளோட குரு, நம்மளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்த குரு தான் நட்டுவனாராக இருப்பாங்க. அவங்க தான் வோக்காலிஸ்ட்டுக்கும் மிருதங்கஸ்ட்டுக்கும் நடுவில் உக்காஞ்சி ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளோட குரு தான் நட்டுவனாராக இருப்பாங்க. ஓகேங்களா? அதே இந்த மியூசிக்குக்கும் டான்ஸருக்கும் இடையில் இருக்கிற ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறது நட்டுவனாராக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வோக்காலிஸ்ட்டு ஒரு ராகம் இருக்குது. இந்த ராகமை இந்த இழுப்புக்கு தான் இழுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? அந்த ராகத்தில் வோக்காலிஸ்ட்டே மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அவங்கள கைட் பண்ணுறதுக்கு நட்டுவனார் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். அவர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் நட்டுவனார் தான் அவங்கள கைட் பண்ணி திரும்பியும் கரெக்டான ஒரு டெம்போலையே ஒரு சாங்கில் கூட்டிகிட்டு போகிறது நட்டுவனாரோட ரோல் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டைம் கீப்பர், நட்டுவனார் ஒரு டைம் கீப்பர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணுவாங்க. டான்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். டான்ஸராக இருந்தாலும் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, நட்டுவனார் அவங்க கொண்டு போகிற டெம்போ, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லலாம். நட்டுவனார் தான் எந்த இடத்துல ஸ்பீட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணுமோ அதை அழகாக ஸ்லோ பண்ணணும். ஸோ டான்ஸர் எப்படி ஒரு ஸ்டேஜை அழகாக டான்ஸ் பண்ணி எல்லாரையுமே அட்ராக்டிவாக வச்சுருக்காங்களோ அவங்கள அப்படி டான்ஸ் பண்ணுறதுக்கு நட்டுவனார் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நட்டுவாங்கம்னா என்ன, நட்டுவனாரோட குவாலிட்டி என்ன, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நட்டுவாங்கம்னா என்ன, தட்டுக்கழினா என்ன. மேம், நான் டான்ஸ் கிளாஸில் இருக்கும்போது எனக்கு தட்டுக்கழி யூஸ் பண்ணி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு போனால் நட்டுவாங்கம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் மேம் அங்கே தட்டுக்கழி யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்பலாம். ஓகே, தட்டுக்கழி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் தட்டுக்கழி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கால் டேப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தட்டுக்கழியில் நம்ம குரு டேப் பண்ணுவாங்க. உட்டால் மேக் பண்ண ஒரு பிளாக்கை அண்ட் ஸ்டிக் வச்சு தான் தட்டுக்கழி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் தட்டுக்கழி. இப்போது இந்த தட்டுக்கழியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டிக் பாதி பேர் இப்படி ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இந்த 4 ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ஃபுல் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இந்த 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இந்த 3 ஃபிங்கர்ஸ் ஒரு கிரிப்னஸ்க்காக பிடிச்சிப்போம் தவிர எந்த ஒரு ஃபோர்ஸ்லையுமே இந்த 3 ஃபிங்கர்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல் ஃபோர்ஸ் இந்த 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டிக்கை ஹோல்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த நட்டுவனார் என்ன பண்ணுவாங்கன்னா, சவுண்ட் வேரியேஷன்ஸ் காமிக்கிறதுக்காக டபுள் சைட்ஸ் இப்படி டேப் பண்ணுவாங்க. ஸோ இது டைப் டப்பு இப்படியும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, சாஃப்ட் லவுட் அப்படின்ற ஒரு வேரியேஷன்ஸை காமிக்கிறதுக்கு மேலே கீழே இப்படி இந்த மாதிரி, ஸோ இப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது, தப்பு. ஸோ நம்ம ஹாட் சாஃப்ட் வேரியேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேண்டில் தான் இருக்கிற தவிர இப்படி நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் டேப் பண்ணும்போது எந்த ஒரு சவுண்ட் வேரியேஷன்ஸுமே நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. அதே மாதிரி நட்டுவாங்கம்ல 2 சவுண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று ஹாட் சவுண்ட், இன்னொன்று சாஃப்ட் சவுண்ட். ஹாட் சவுண்ட் என்னன்னா ஃபோர்ஸ் கொடுத்து டேப் பண்ணுறது. ஜஸ்ட் ஹைட்டு போய் இப்படி பண்ணால் ஹாட் சவுண்ட். இது சாஃப்ட் சவுண்ட். ஸோ ஹாட் சாஃப்ட், ஹாட் சாஃப்ட், ஹாட் சாஃப்ட், இது 2 மட்டும். ஓகேங்களா? நம்ம இப்படியும் பண்ணக்கூடாது. இதுவும் தப்பு. இதுவும் தப்பு. ஸோ சென்டரில் மட்டும்தான் நம்ம டேப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மட்டும்தான் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் சவுண்ட் வேரியேஷன்ஸ் காமிக்க போகிறோம். ஸோ 1 ஹார்ட் சாஃப்ட், ஹார்ட் சாஃப்ட். ஸோ
ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கினீங்கன்னா, நட்டுவாங்கம்னா என்னன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நட்டுவனாரோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த தட்டுக்கழி எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஹாட் சவுண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல தட்டுக்கழியில தட்டடவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாய்.